நந்தகுமார் சார், அந்த ரீல்ஸ் தான் இப்போ வந்து பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அமைச்சர்கள் சொல்றாங்க சரி ஓகே, ஆனா ரீல்ஸ் இவ்வளவு தூரம் போகுதே, அத்தனை பேர் பாக்குறாங்களே, அவ்வளவு லைக் விழுகுதே, இதெல்லாம் பின்னணியில பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, எந்த கட்சி சோசியல் மீடியால பெய்டு ப்ரொமோஷன் பண்ணாத கட்சி எதுன்னு மட்டும் சொல்லுங்க. அப்போ தாவேகா தான் பண்றாங்களா? இன்னைக்கு வந்து எல்லா கட்சியுமே இன்னைக்கு சோசியல் மீடியால போயிட்டு ஒரு கண்டென்ட்டை கொடுத்து ப்ரொமோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம காலங்காலமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 2-3 எலெக்ஷனாவே அதற்கு முன்னாடி எல்லாம் பேப்பர் விளம்பரம் பார்த்தோம், டிவி விளம்பரம் பார்த்தோம், அப்புறம் யூடியூப் விளம்பரம், இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், இன்னைக்கு சோசியல் மீடியா பூராமே வந்து ஒரு கேம்பெயினிங் பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு. சின்ன கேள்விதான், குறுக்க வரதுக்கு மன்னிக்கணும். நான் சின்ன கேள்வி. பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்றது கொண்டு வந்த திட்டங்கள் இவ்வளவு பேருக்கு போய் சேர்ந்திருக்கு, நாங்க இது பண்ணிருக்கோம், அது ப்ரொமோஷன். நாங்க பண்ணது மக்களுக்கு போய் தெரியணும் அப்படின்றதுக்காக. பாகிஸ்தான்ல இருக்கிற முன்னாள் பிரதமரை சிறைக்குள்ள போய் விஜய் சந்திச்சாரு அப்படின்றது ப்ரொமோஷனா? இல்லைங்க, நீங்க பொய் பேசுறாங்கிறது அவங்க அந்த சோசியல் மீடியா கண்டென்ட்ல ஒரு தாவேகா கட்சிக்கு வந்து ஹோல்டு இருக்காது. அவங்க சோசியல் மீடியால போடும்போது நீங்க பொய் பேசுறாங்கன்னு இப்ப உங்களுக்கு பொய்ன்னு இது தெரியுதா இல்லையா? சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு பொய்ன்னு தெரியற மாதிரியே இந்த பொய் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா 2029 வரைக்கும் ஒருத்தர் பொய் பேசி ஆட்சிக்கு வந்துட முடியுமா? அப்போ இது இன்னைக்கு எத்தனையோ இடத்துல எவ்வளவோ சோசியல் மீடியால எவ்வளவோ கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்கு. பொய்யான கருத்துக்களும் பரவது, உண்மையான கருத்துக்களும் பரவது. அதனாலதான் வள்ளுவர் அன்னைக்கே சொன்னாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. இன்னைக்கெல்லாம் இந்த சோசியல் மீடியால இவ்வளவு பிரச்சனைகள் வரும் தான் வள்ளுவர் அன்னைக்கே எழுதி வச்சாரு. வட மாநிலத்துல இருக்கிற ஒரு பேஸ்புக் பயன் இருக்கோ, இன்ஸ்டா பயன் இருக்கோ, தமிழ்நாட்டுல இது நடக்கல, அது பொய் அப்படின்னு சாதாரண பயனாளி எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்க? ஏங்க இப்ப நீங்க இப்ப அவர் எந்த பதவிக்கு போட்டி போடுறாருன்னு சொல்றீங்க? பிரதம மந்திரிக்கு போட்டி போடுறாருன்னு சொல்றீங்க. சரி, அப்ப இன்னைக்கு பிரதம அமைச்சரா இருக்கக்கூடியது யாரு? பாரதிய ஜனதாவினுடைய ஐயா மோடி. இன்னைக்கு தொடர்ந்து 3 முறை மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய அரசாங்கத்துல ஒரு பெரிய ஆளுமை செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி. இவங்க எல்லாம் இப்படி பொய் பேசிக்கிட்டு இவங்க வந்து இதெல்லாம் பெய்டு கேம்பெயின்ல இவங்க பொய்யையும் திணிக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே மக்கள் வந்து ஏமாந்து விஜய்க்கு போட்டு போற அளவுக்கு வந்து விட்டுருவாங்க. பாரதிய ஜனதாவை அவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா நீங்க? சார், தாவேகா இந்த ப்ரொமோஷன் பண்றாங்களா பண்ணலையாங்கறத கேள்வி. மக்களுக்கு பாஜக என்ன நடவடிக்கை எடுக்கறாங்கன்றது கேள்வி இல்ல. இல்ல அங்கேஷ், இப்போ சட்டசபையில கூட நீங்க எடுத்துக்கங்க. சட்டசபையிலேயே வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையில வந்து செய்தியை மேற்கோள் காமிச்சு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது பேச முடியுதா? ஏன் வந்து சட்டமன்றத்துல பத்திரிகை குறிப்புகளை சொல்ல வேண்டாங்கறாங்க? அப்ப பத்திரிகையில வர செய்திகள் நடக்கிறதுக்கு பின்னணியில தாவேகா இருக்கா இல்லையான்றதுதான் பேச்சு. அதுதான் கேள்வி. அந்த இடத்துல ஏங்க இப்ப தாவேகா இருக்குதுன்னா இல்ல பெய்டு ப்ரமோஷன்ங்கிறதுல எனக்கு இல்ல. யார் காசு கொடுத்தாங்க? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? தாவேகா கட்சி இருக்கா? அந்த கட்சியினுடைய அபிஷியல்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருக்காங்களா? உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? பெய்டு ப்ரமோஷன் சொல்றாங்க, ரைட். எனக்கும் சோசியல் மீடியால பெய்டு ப்ரமோஷன்ஸ் இருக்குதுங்கிறது தெரியுது, வெளிப்படையா எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த காசை கொடுத்தது யாரு? தாவேகாவா? அதனுடைய நிர்வாகிகளா? அதனுடைய கட்சியா? அப்ப அதெல்லாம் தெரியாம ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் கொண்டு போய் இவங்க காசை கொடுத்து பொய் பேசுறாங்கங்கிற அந்த பழி சொல்ல நீங்க எந்த அடிப்படையில தாவேகா மேல போட முடியும்? சுவாமிநாதன், அத மட்டும் சொல்லுங்க. எந்த அடிப்படையில நம்ம தாவேகாவுடைய அபிஷியல் ஹேண்டில்ல இதெல்லாம் போட்டாங்கன்னா எந்த அடிப்படையிலன்னு கேக்குறாரு சார். நம்மளே அதை எதிர்த்து பேசலாம். எப்படிங்க நீங்க இல்லாத ஒண்ண போடுறீங்கன்னு கேட்கலாம். அது வந்து இயல்பாகவே ஒரு வட இந்தியால நடக்கிற ஒன்றை அல்லது தமிழ்நாட்டுல ஒரு திட்டம் வந்திருந்தது, அந்த திட்டம் அங்கு பேசு பொருளாச்சு, அங்க வந்து ரீல்ஸ் வடிவத்துல போச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். நான் பார்த்த வீடியோல பாராளுமன்றத்துல 78 லட்சம் வியூஸ் போயிருக்கு. நான் பார்த்த வீடியோல பாராளுமன்றத்துல நந்தகுமார் சார் ஒரு நிமிஷம். அத்தனைக்கும் விஜய் அவர்கள் பொறுப்பேற்க முடியுமா? சரி சாமிநாதன் நீங்க தொடரலாம். அதாவது அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரு வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள்ட்ட பேசுறேன், எதை பார்த்தாலும் விஜய் ரீல்ஸா நிறைய வருது அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புனாங்க. நிறைய விஜய் வீடியோக்கள் தான் வருதுன்னு அனுப்புனாங்க. அனுப்புன வீடியோ அதுல வந்திருக்க ஒரு பெயரை நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். அந்த பெயருக்கு பின்னால நான் போய் பயணிச்சு அவர் இதுவரை எத்தனை வீடியோ போட்டுக்கான்னு பார்த்தேன். முழுக்க ஒரே கண்டென்ட், அதை வேற வீடியோக்கள் வடிவத்துல விஜய் அவர்களுக்காகவே நிறைய போட்டுட்டு இருந்தார் பார்த்திருக்கேன். இன்னொன்னு 78 லட்சம் வியூஸ் 80 லட்சம் வியூஸ் அப்படிங்கிறது போயிருக்கு.
இயல்பாக நம்ம சமூக வலைதளத்துல இயங்குறவர்கிற முறையில இது எவ்வளவு வீஸ் இப்படி எப்படி போகும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் அந்த கருத்தை முன்வைக்கிறேன். ஒன்று, அது வந்து நம்ம நிறுவனமா அப்படின்னு கேட்டா அது வந்து நம்ம பார்த்தாலே இயல்பாக பார்த்தாலே தெரியும். சோசியல் மீடியால யாராவது இயங்குறவங்க இருந்தாங்களே தெரியும். இன்னொன்னு அது பொய் செய்தி. பாராளுமன்றத்துல மோடி அமித்ஷா பின்னொரு சிலர் இருக்காங்க. விஜய் முன்னால் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இது தவறான தகவல் எப்படி 78 லட்சம் 80 லட்சம் வியூஸ் போகுது, 122 லட்சம் லைக் விழுகுது, கிட்டத்தட்ட 1,22,000. நான் உங்க பட்ஜெட் உரையில சொன்ன மாதிரி நம்பரை மாத்தி சொல்லிட்டேன். 1,22,000 லைக்ஸ் விழுகுது. சோ அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வகையில இது வந்து ப்ரமோஷனா இல்லையா அப்படிங்கிறது ஒரு வெளிச்சமாகத்தான் அது காட்டுது. ஒன்று. இன்னொன்று, பொய் செய்தியான்னு கண்டுபிடிக்க வேண்டிய கடமை பாஜக அரசுக்கு இருக்குன்னு இன்னைக்கு முத்தரசன் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். நேற்று தாய்மாமன் அந்த தங்க மோதிரம் திட்டம் பத்தி பேசுகிற பொழுது முத்தரசன் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அது ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். அதை உடனே தமிழ்நாடு அரசோட ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வந்து மறுக்குது. அவர் வந்து முத்தரசன் சொல்றது சரியான தவறுகள் இல்ல, அதுல தவறு இருக்கு, பிழைகள் இருக்குன்னு மறுக்குது. அப்ப கிட்டத்தட்ட இந்த பொறுப்பை யாருக்கு தள்ளுறாங்கன்னா, இது மாதிரி நீங்க பாஜக இதை ஒன்னொன்னே கண்டுபிடிச்சு போடுங்க. அவங்க கண்டுபிடிச்சு இதை அறிக்கையா விட்டாங்கன்னா அது பெரிய கிரெடிட் விஜய் அவர்களுக்கு தானே. நீங்க விஜய் அவர்கள் இதை வந்து பொய்யா போடுறாருன்னு நாளைக்கு மத்திய அரசோ பாஜகவோ யாரோ ரேட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுல திமுக உங்களுக்கு ரேட் பண்ணணும் தானே தேர்தலுக்கு முன்பு காத்திருந்தீங்க. களத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னா அதிமுக ரேட் பண்ணணும் தானே காத்திருந்தீங்க. அது மாதிரி பல விஷயங்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்ட்ராட்டஜியா பொலிட்டிக்கலா தாவேகா அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் பாக்குறேன் அவருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இதுக்கெல்லாம் பேமெண்ட் இருக்கிறதுனால ஃபேக் நியூஸை தெரிஞ்சே பரப்புறாங்க. இப்ப நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலாம் பரப்பல. விஜய் செல்ஸ், விஜய் பேரை போட்டு நீங்க என்னென்னமோ செய்யறாரு அப்படின்னு நீங்க பொய் செய்தியை பரப்புனா அதுக்கு வியூஸ் போகுது, அதை மானிட்டைஸ் பண்ணலாங்கிறதுனால அவங்க தொடர்ந்து சோஷியல் மீடியால பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 1, அதுக்கு இவங்க பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க டிவிக்கே தான் செய்யறாங்கன்னு அவங்க நேரேட்டிவ்க்கு உதவுறதுனால அவங்க சந்தோஷப்படுறாங்க. பாருப்பா நாட்டில் கூட பேசுறாங்கன்னு. என்னோட கேள்வி என்னன்னா, அதற்கு தகுதியானவரா விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு? தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இங்கேயே அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இல்ல மக்களே தீர்மானிக்கட்டும். இல்ல தீர்மானம் இல்ல, அது லாஜிக்கலாவும் இல்லைன்றா. அவர் வந்து இந்தியா ஃபுல்லா அறியப்பட்டவர், அது எனக்கும் தெரியும். அது அப்படியே யூபிக்காரங்க, அதுக்கப்புறம் பெங்கால்ல உள்ளவங்க, ராஜஸ்தான் உள்ளவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வைக்க போறது இல்ல. கூட்டணியா இதுல ஏதாவது நம்ம சவுத் இந்தியால இருந்து ஒரு சங்க் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும், நம்ம ஒரு லெவரேஜ் கிடைக்கும்னு நினைக்கலாம். பட் அதெல்லாம் டூ ஃபார் அஹெட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் டெலிவர் பண்ணிட்டோம். சரி, இங்க கொடுத்த ப்ராமிசஸ் அவர் வந்து நிறைவேற்றிட்டோம். இங்க உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆல் இந்தியா லெவலுக்கு போய் ஆல் ஏரியால கில்லின்னு அதுக்கப்புறம் சொல்லலாம். சொந்த மாநிலத்தில் டெலிவர் பண்ணிட்டோம். விருந்தினர்கள் விரிவான பார்வை முன் வச்சீங்க. இருவருக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.